மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வழிகாட்டுதலாக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர், அதற்கு பிறகு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட வழிகாட்டுதலாக எனக்கு 2011ஆம் ஆண்டு அவிநாசி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை எனக்கு கேட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல அடுத்தது மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பிறகு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் முன்னாள் அமைச்சரும் கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அண்ணன் அவர்களோட வழிகாட்டுதலாக நான் கழக பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டுள்ளேன். அதே போல இன்றைக்கு கிட்டத்தட்ட மாற்றுக் கட்சியினோட பாரதிய ஜனதாவோட கட்சியில் நான் இணைஞ்சிட்டு சொல்லி இன்னைக்கு பல்வேறு பொய்யான ஒரு தகவல் சொல்லிக் கொண்டுள்ளார்கள். அந்த மாதிரி நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணையவில்லை. நான் என்னோட உயிருள்ள வரையில் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட வழிகாட்டுதலையும் புரட்சித் தலைவரோட வழிகாட்டுதலாக அதற்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களோட வழிகாட்டுதலாக நான் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பணிபுரிவேன். தொடர்ந்து இந்த இயக்கத்தொட்டு வேற இயக்கத்துக்கு செல்ல மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.